ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரோன் சஞ்சய் கான் சேனல். நாம் இன்றைக்கி ஒரு ஷர்ட் பீட்டில் ஒரு அழகான ஃப்ராக் தைக்க போகிறோம். வாங்க போயிட்டு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இப்போ எல்லார் வீட்லேயும் நிறைய ஷர்ட்டுங்க இருக்குங்க. இப்போ எல்லாமே ரெடிமேட் ஷர்ட் எடுத்துடுறோம். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு யாராவது கொடுக்குறது என்ன பண்ணுறதுனே தெரியல, நிறைய ஷர்ட் இருக்குது. அதனால் நான் ஒரு ஷர்ட் எடுத்து இந்த மாதிரி ஃப்ராக் தைச்சி பார்க்கலான்னு பிளான் பண்ணேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மேலே பாடிக்கு வந்து 15 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னன்னா, நமக்கு தேவையான அளவுலாம் கிடைக்காதுங்க. இது சின்னதா தான் இருக்கும் துணி. அத அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம தச்சு ஆகணும். இப்ப இருக்கிறத வந்து நமக்கு வந்து கீழ கை எடுக்கணும். அதுக்கப்புறமா மேல வந்து ஸ்கர்ட் எடுக்கணும். அந்த ஸ்கர்ட்டுக்கு நான் எல்லாம் பிளான் பண்ணி மேலேருந்து 23 இன்ச்சு ஃபஸ்ட்டு நான் ஒரு மார்க் எடுத்துட்டேங்க. அதுதான் நம்ம ஃப்ராக்கோட உயரமே வரும். 23 இன்ச்சு மேலே வந்து 15 இன்ச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் பாருங்கள். டோட்டலாக 42 வரும். நான் இதை வந்து 23 தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா 2 இது வந்து இது இது ஒரு மடங்குனா 2 மடங்கு வந்து நம்ம ஃப்ரில்லுக்கு எடுக்கணும். 1 2 பாருங்கள், ரெண்டுமே 4 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போ அது ஒரு மடங்குனா இது 2 மடங்கு, நம்ம அப்படியே ஃபில்ட் வைக்கிறதுக்கு இது கரெக்டாக ஆகிடும். இப்போ அதோட மிச்சம் இருக்கிற துணியை வந்து நான் 3/4 ஹேண்டு தான் வரும். ரொம்பலாம் பெருசாக வராதுங்க. இருக்கிறது அப்படியே கைக்கு கரெக்டாக வரும். லைட்டாக ஷேப் எடுத்துகிட்டு நான் அப்படியே விட்டுறேன். எனக்கு அதுவே கரெக்டாக ஆகிடும். ஏன்னா ரொம்பலாம் துணி இருக்காது. நான் இருக்கிற துணியை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல்லாக தச்சுட்டேன். இது ஒரு ஐடியா தான். உங்களுக்கு எப்படி இருக்குமோ பாருங்கள். அதே மாதிரி இது வந்து பாடிக்கும் இது பத்தாது. நான் சைடில் வந்து பாடிக்கு ஜாயின் போட்டேன். நீங்கள் வந்து ஒரு செஸ்ட்டு வந்து 32 இருக்கவங்களுக்கு சரியாக இருக்கும். இது வந்து 34 இருக்கிறவங்களுக்கு தைக்கிறதுனால பத்தாது. நான் அளவுகள்லாம் இதில் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். எனக்கு வந்து 9 தேவைப்படும். இது 8.5 வரைக்கும் தான் இதில் வருது. நான் சைடில் வந்து 4 பீஸ்க்கும் நான் எக்ஸ்ட்ரா துணி ஜாயின் பண்ணிட்டேன். நான் அதை இந்த வீடியோவில் காமிக்கவே கிடையாது. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் உங்கள் சின்ன ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு தைச்சா எந்த ஜாயிண்ட்டுமே வர வேணாம், சூப்பராக வரும். இது சும்மா ஒரு ஐடியா தாங்க. ஏன்னா இதுக்கு லைனிங்லாம் போட வேணாம். நீங்கள் புதுசாக டெய்லரிங் கிளாஸ் கற்றுக்குறீங்களா, அவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படி தைக்கணும்னு பார்க்கலாம். இப்போ மேலே டாப்பில் இந்த பாட்டை வந்து சுருக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கீழே ஒரு ஃப்ரில்லுக்கு வச்சுக்கணும். நம்ம இது ஒரு துணிக்கு 2 ஃப்ரில்லு அப்படியே ஜாயின் போட்டு வைக்கிற மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட்டு வாங்க கழுத்து தைச்சிக்கலாம். 2த்துக்கும் கழுத்து தைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் தைக்கிறதெல்லாம் காமிக்கல, பிளான் மட்டும் காமிக்கிறேன். அவ்வளோதான் பாருங்கள். இது ஒரு தையல் தான் போட்டிருக்கேன். நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து பேக்கு கழுத்து தைச்சாச்சு. இப்போ அடுத்தது இங்கே நம்ம இடுப்பாண்ட அதை ஃபில்ட் வச்சு ஏற்றிடணும். சுருக்க வச்சு ஏற்றிடணும். இப்போ இது ஒரு துணிக்கு கீழே வந்து 2 துணி இருக்கும். அதை நான் ஜாயிண்ட்டு போட்டு தான் இதை வந்து இன்னும் அதிகமாக சுருக்கம் வரும் இல்லையா, அதனால் இதில் டபுள் பீஸ் இருக்கும். நம்ம சென்டராக ஒரு ஜாயிண்ட்டு போட்டு தான் அதை சுருக்க வைக்கணும். வாங்க அதையும் வச்சுடுவோம். அதே மாதிரி பாருங்கள், வச்சாச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா லைனிங் இல்லாமல் ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு நம்ம டாப் போடுறோன்னா அது இந்த துணி ரொம்பவே நல்லா இருந்தது. இதேமாதிரி ஃப்ரண்ட்டு கழுத்தும் தைச்சிட்டு நம்ம இதே மாதிரி தைச்சி எடுத்துடலாம் வாங்க. அவ்வளோதான், கழுத்து தைச்சாச்சு. அதையும் தைச்சிட்டு அதே மாதிரி 2 பீஸ் இருந்தது இதுக்கு. அப்படியே இதுலேயும் நல்லா சுருக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக இருந்தது. இன்னும் குழந்தைங்கலாம் போட்டாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது யார் வேணாலும் போடலாம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம் நம்ம. இது நான் ஒரு ஐடியா மட்டும் தான் தரேன். உங்களுக்கு என்ன மாடல் எப்படி பிடிக்குதோ நீங்கள் செய்யுங்க. இப்போ வந்து கையை வந்து மடித்து தைச்சிட்டு கையை ஜாயின் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் பெரியவங்களுக்கு தைக்கிறதுனால நான் வந்து சும்மா மாடலுக்காக தைச்சேங்க. இது எனக்காக தான் நான் தைச்சிக்கிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஐடியாக்காக தான், இது யாருக்காகவும் நான் தைக்கலை. ஏன்னா வீட்டில் நிறைய ஷர்ட் பீட் இருக்கிறதுனால ஒரு ஐடியாவுக்கு மட்டும்தான் இது. ஆனால் குழந்தைங்கலாம் போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம ஷர்ட்டுன்னு நினைக்கிறோம், அது அவ்வளோ சாஃப்டாக துணி ரொம்பவே நல்லா இருந்தது. நான் கை ஏற்றிட்டு சைடும் ஜாயின் பண்ணிட்டேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இந்த ஐடியாலாம் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் ஒரு லைக் போட்டிங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்தது. நான் இன்னும் இதை அயர்ன் பண்ணி பார்த்தா செம்மையாக இருக்கும். என்னென்னா நம்ம எப்போ எந்த ட்ரெஸ் போட்டாலும் லைனிங் போட்டு போடுறோம். இது லைனிங்கே இல்லாமல் போடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. நான் எதிர்பார்த்ததை விடவும் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.